ஏற்றி இந்த பொன்னான தருணத்தை தொடங்கி வைத்தமைக்கு நன்றி ஐயா. சிறப்புரை வழங்க ஐயா திரு தொல் திருமாவளவன் MP அவர்களை அழைக்கிறோம். மகான் ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தி ஆகிய இருவரும் சந்தித்துக் கொண்ட நிகழ்வின் 100ஆண்டு விழா மற்றும் ஸ்ரீ நாராயணகுரு தையர் பயிற்சி பள்ளி மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கும் விழா எனும் இந்த இருவரும் விழாவை தலைமை வகித்து உரையாற்றி சிறப்பித்திருக்கிற ஸ்ரீ நாராயணகுரு அகில உலக அமைப்பின் இணை செயலாளர் ஸ்ரீமத் வீரேஸ்வரானந்தா சுவாமிகள் அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற குரு தர்ம பிரச்சாரண சபாவின் தலைவர் வழக்குரைஞர் திரு நா. இளங்கோ அவர்களே, பஹ்ரைனில் இருந்து இங்கே வருவதாக இருந்து வர இயலாத நிலையில் தன்னுடைய உரையை வீடியோ பதிவு மூலமாக அனுப்பி வைத்திருக்கிற கேரள சிவகிரி மட ஆலோசனை குழு உறுப்பினர் தொழிலதிபர் பாபுராஜ் அவர்களே, ஸ்ரீ நாராயணகுரு விருதினை பெறுவதற்காக வருகை தர உள்ள குமார் மெஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் திரு டி. ராமச்சந்திரகுமார் அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற குரு தர்ம பிரச்சாரண சபாவின் செயலாளர் திரு பழனி மாரியப்பன் அவர்களே, மற்றும் மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் போதனைகளை சிந்தனைகளை ஏற்று அவர் வழி மனிதநேயத்திற்காக பாடாற்றிக் கொண்டிருக்கிற ஸ்ரீ நாராயணகுருவின் வழி தோன்றல்களே, வாரிசுகளே, என்னுடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே 2 முறை தேதி குறிப்பிட்டு என்னால் தள்ளி போனது தவிர்க்க முடியாத காரணங்களால். என்றைக்காயிருந்தாலும் நீங்கள் வந்தால்தான் நிகழ்ச்சி சிறப்புறும் என்று உறுதியாக இருந்து நம்முடைய ஸ்ரீமத் வீரேஸ்வரானந்தா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தள்ளி வைத்து நான் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். தம்பி வி. கோ. ஆதவன் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு இந்த தேதியை உறுதி செய்து அதன் மூலம் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது. இந்நிகழ்வை முடித்துக் கொண்டு நான் ராஜபாளையம் செல்ல வேண்டும். மாலை 6 மணிக்கு பொதுக்கூட்டம். இந்த நிகழ்ச்சி 2 முக்கியமான நிகழ்வுகளாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மகாத்மா காந்தியடிகளும் மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்களும் 1925ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கேரளாவிலே இருக்கிற சிவகிரி மடத்தில் சந்தித்து 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன.
அந்த நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் குரு தர்ம பிரச்சார சபாவின் மூலம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கட்டணமில்லாத தையர் பயிற்சி பள்ளியில் பயின்ற மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற நிகழ்வாகவும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. காந்தியடிகள் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு உள்ளவர், அரசியலிலும் சாதனை புரிந்தவர். மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் அரசியலில் ஈடுபடாமலேயே ஆன்மீகம் மற்றும் சமூக தலங்களில் ஆற்றிய பங்களிப்பு அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு பங்களிப்பு. இந்த இருவரும் மாமனிதர்கள் கேரளாவிலே சிவகிரியிலே சந்தித்துக் கொண்டார்கள் என்பது இன்றைக்கு ஒரு நூற்றாண்டு நினைவாக இந்த இளம் தலைமுறையினர் கொண்டாடக்கூடிய வகையில் அமைந்திருப்பது வியப்பளிக்கிறது, பெருமை அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. காந்தியடிகள் தேசத்தின் விடுதலைக்கு போராடிய மக்கள் தலைவர். அவர் நேரடியாக கட்சி அரசியலை செய்யவில்லை. ஆனாலும் காங்கிரஸ் அவரால் தான் வழிநடத்தப் பெற்றது. அரசியல் பதவிகளில் அவர் இருந்ததில்லை. ஆனாலும் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கிற சக்தியாக அவர் உயர்ந்து நின்றார். அவர் சுட்டிக்காட்டுகிற ஒருவர் தான் இந்தியாவின் பிரதமர். அவர் விரல் நீட்டுகிற ஒருவர் தான் காங்கிரசின் தலைவர் என்கிற அளவுக்கு காந்தியடிகளின் செல்வாக்கு உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அதனால்தான் அவரை மகாத்மா என்று இந்த தேசம் இன்றைக்கும் அழைக்கிறது. இது ஒரு வடமொழி சொல். மகா என்றால் பெரிய என்று பொருள். ஆத்மா என்றால் நபர், ஆள் என்றுதான் பொருள். பெரிய ஆள், பெருமாள், அதுதான் வடமொழியிலே மகாத்மா. பெரியார் என்றாலும் கூட மகாத்மா என்றுதான் பொருள். அதை இன்னும் தமிழிலே சொல்ல வேண்டுமானால் மாமனிதர் என்று சொல்லலாம். அத்தகைய மாமனிதராக அரசியல் களத்தில் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய காந்தியடிகள் ஆன்மீகத்திலும் தீவிரமான ஈடுபாடு கொண்டிருந்தார். அதனால்தான் அவருக்கு ஸ்ரீ நாராயணகுரு போன்ற மகான்களோடும் நட்பு உறவு இருந்தது. ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் ஒரு மதம், ஒரு ஜாதி, ஒரு கடவுள் என்கிற கோட்பாட்டை முன்மொழிந்தவர். இன்றைக்கும் அந்த கோட்பாடு ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கங்கள் இருக்கின்றன. ஒரே ஜாதி என்று அவர்கள் சொல்லுவதில்லை, மன்னிக்கவும். ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கங்கள் இருக்கின்றன. அவற்றை சொல்லுகிற அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் சொன்னதற்கும் இந்த முழக்கங்களுக்கும் ஒற்றுமை இருப்பது போல் தோன்றும். ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. மதத்தின் பெயரால் சிதறி கிடக்கக்கூடாது, பகை வளர்க்கக்கூடாது,
முரண்பாடுகள் இருக்கக்கூடாது, மோதல்கள் வன்முறைகள் இருக்கக்கூடாது, வெவ்வேறு மத அடையாளங்களை கொண்டிருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும், சகோதரத்துவ உணர்வை பெற வேண்டும். மதம் மாறுபட்டு இருப்பதனால் பகை கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதுவும் மதம், இதுவும் மதம். மனிதநேயமே மதங்களின் அடிப்படை சாராம்சமாக இருக்க வேண்டும் என்கிற பொருளில் மகான் ஸ்ரீ நாராயண குரு ஒரு மதம் என்று சொன்னார். ஒரு ஜாதி, வெவ்வேறு பெயர்களில் சாதி பெயர்கள், சமூகங்கள் இங்கே இயங்குகின்றன. அதனால் சாதிய முரண்கள் வளர்க்க பெற்று வன்முறைகள் வெடிக்கின்றன. ஒரு சாதி இன்னொரு சாதியின் மீது வெறுப்பை உமிழ்கிறது, பகைமையை வளர்க்கிறது. அந்த நிலை கூடாது. வெவ்வேறு பெயர்களில் அழைக்க பெற்றாலும் நாம் ஒரு சாதிதான், மனித ஜாதிதான் என்கிற உணர்வை பெற வேண்டும். இதுதான் மகான் ஸ்ரீ நாராயண குருவின் போதனை. வெவ்வேறு பெயர்களில் அழைக்க பெற்றாலும் நாம் ஒரு ஜாதி என்கிற அந்த சகோதரத்துவம் நம்மிடத்திலே வளர வேண்டும் என்ற கனவு கண்டவர் ஸ்ரீ நாராயண குரு. ஆளுக்கு ஒரு கடவுளை நம்பினாலும், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு கோவிலை கட்டினாலும், ஒவ்வொரு கடவுளுக்கும் வெவ்வேறு விழாக்களை எடுத்தாலும், அதன் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது, வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, தலைமுறை தலைமுறையாக பகைமையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. ஒரு கடவுள்தான் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் என்கிற புரிதலை நாம் பெற வேண்டும். சிவன் என்றாலும், விஷ்ணு என்றாலும், பிரம்மன் என்றாலும் அது இடத்திற்கிடம் மாறுபட்டு அழைக்கப்படுகிற பெயர்களே தவிர ஒரு கடவுள்தான். சிவன் என்றாலும், அல்லாஹ் என்றாலும், இயேசு பெருமான் என்றாலும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் இவை அழைக்கப்படுகின்றனவே தவிர கடவுள் என்றால் அது ஒரு கடவுள்தான். ஆகவே நம்முடைய அடையாளங்களால் நாம் சிதறக்கூடாது, ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்ளக்கூடாது, வெறுப்பை உமிழக்கூடாது, சகோதரத்துவத்தை சிதைக்கக்கூடாது, வன்முறைகளை வளர்க்கக்கூடாது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த வன்முறை கலாச்சாரத்தை விட்டு செல்லக்கூடாது. நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வை பெற வேண்டும். அதுதான் மகான் ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் சொன்ன ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு ஜாதி என்பதாகும். அடிப்படையில் சகோதரத்துவம் தான் நம்முடைய ஜாதி, நம்முடைய மதம், நம்முடைய கடவுள். இதுதான் மகான் ஸ்ரீ நாராயண குருவின் நுட்பமான சிந்தனை, ஆழமான சிந்தனை, தொலைநோக்கு சிந்தனை, சகோதரத்துவ சிந்தனை, ஜனநாயக பூர்வமான சிந்தனை. அந்த மாமனிதர், இந்த மகான் ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற மடத்திலே தங்கி மக்களை சந்தித்திருக்கிறார் என்பதை அறிகிற போது நமக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது. அந்த மடத்திலிருந்து இலங்கைக்கு சென்று வந்திருக்கிறார் என்பதை நம்முடைய ஸ்ரீமத் வீரேஸ்வரானந்தா சுவாமி அவர்கள் எடுத்துரைத்தார், சொன்னார், சுட்டிக்காட்டினார். அவர் அமர்ந்திருந்த இடத்திலேயே இப்போது அவருக்கு ஒரு திருவுருவச் சிலையை நிறுவி அங்கே நாம் அவரை நினைவு கூர்ந்து நெஞ்சிலே இருத்தி அவருக்கு நாம் நன்றி செலுத்தி வருகிறோம்.
இப்போது நானும் அந்த மடத்திற்கு சென்று திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற அந்த திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த இடம் திருநகர் ஸ்ரீ சாந்தலிங்க சுவாமிகளின் ஜீவ சமாதி இருக்கிற இடம் என்று சுவாமிகளும் இளங்கோவன் போன்றவர்களும் என்னிடத்திலே எடுத்து சொன்னார்கள். அவர் நேரடியாக ஸ்ரீ நாராயண குரு அவர்களின் நம்பிக்கை பெற்ற சீடர். அவர் இங்கே வந்து இங்கேயே இருந்து மக்களை சந்தித்து அந்த சகோதரத்துவ சிந்தனைகளை எல்லாம் பரப்பி இருக்கிறார். இந்த மண்ணிலேயே ஜீவ சமாதி ஆகியிருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, பெருமையை தருகிறது. அவருடைய திருவுடல் இங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மீதுதான் சிவலிங்கம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இப்போது நாம் மலர் தூவி அவருக்கும் நன்றி செலுத்திவிட்டுத்தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். தோழர்களே, ஸ்ரீமத் வீரேஸ்வர ஆனந்தா அவர்கள் என்னை சிவகிரிக்கும் அழைத்தார். போயிருந்தேன். அங்கே உள்ள தலைமை குருவையும் சந்தித்தேன். அந்த நிகழ்விலும் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறேன். அதே போல ரமேஷ் சுவாமிகள் சென்னையிலே இருக்கிறார். காஞ்சிபுரத்திலே இருக்கிற மடத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டு போனார். இவரும் அங்கே ஸ்ரீமத் வீரேஸ்வரானந்தா சுவாமிகளும் அங்கே வந்திருந்தார். என் மீது அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு பற்றுதலும் நம்பிக்கையும் இருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். காஞ்சிபுரத்திலே இருக்கிற பள்ளிக்கூடம் ஒன்றில், இந்த மடத்தின் சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கிற பள்ளிக்கூடம் ஒன்றில் பங்கேற்று மாணவர்களிடையே நான் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அதுபோல இதுவும் வரலாற்றில், என்னுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். இன்றைக்கு சாந்தலிங்க சுவாமிகள் ஜீவ சமாதி இருக்கிற இந்த இடத்தில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய அவருடைய போதனைகளை உங்களிடையே எடுத்துச் சொல்லும் அளவுக்கு எனக்கு அவரின் போதனைகளின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நேரம் அதற்கு இடம் தரவில்லை. நெடுந்தூரம் நாம் பயணம் செய்து இன்னொரு பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க வேண்டும். இடையிலே இன்னொரு நிகழ்வுக்காகவும் நாம் மதுரைக்குள்ளே, நகரத்திற்குள்ளே போக வேண்டும். ஆகவே இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய குருதர்ம பிரச்சாரண சபாவை சார்ந்த தோழர்களுக்கும் நம்முடைய உலக இணை செயலாளர் ஸ்ரீமத் வீரேஸ்வரானந்தா சுவாமிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.